வெல்கம் டு ஈஸி லைஃப். நம்ம இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் மண்டி செய்கிறதுக்கு இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெண்டைக்காயில் இருக்கிற ஸ்டிக்கினஸ் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காயில் வலுவெழுப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு, நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே பேன்லேயே நம்ம இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 க்ரீன் சில்லிஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். ஒரு 20-25 பல் பூண்டு கட் பண்ணது, கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கினோன்னே நான் இங்கே வந்து 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இதோட சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்துடட்டும். நம்ம முதல்ல கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருந்தோம், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வந்து மூடி போட்டு மிதமான தீயில வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அரிசி மாவை எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து கடைசியாக ஊற்றும் போது நம்மளோட மண்டி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காயிக்கும். ஸோ நம்ம அதை வந்து இப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க. பாருங்க, முதல்ல இருந்ததுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. ஸோ உப்பு மட்டும் நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்கணும். சுவையான வெண்டைக்காய் மண்டி வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.